வேலூர் காட்பாடியில் திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜான்சன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஜான்சன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற சார்பாக திமுக வேட்பாளராக எம்பி வேலூர் கதிரானந்த் போட்டியிட்ட நிலையில இவர் சார்பாக வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில அமைச்சர் துரைமுருகனும் திமுக எம்பி கதிரானந்த் அவரது வீட்டில் 10 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவருக்கு ஆதரவாளராக இருந்த பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் 11,55,00,000 பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில அதாவது 3ஆம் தேதியிலிருந்து அவரது வீட்டிலும் அவரது ஆதரவாளர் வீட்டிலும் சோதனை நடைபெற்று தொடர்ந்து இருந்தது. இது தொடர்பாக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவருக்கு சொந்தமான கல்லூரியில கிங்ஸ்டன் பொறியியல் காலேஜில் தொடர்ந்து சோதனை நடைபெற்றது. திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில கடந்த 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி காலை வரை நடைபெற்றது. சோதனை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த சோதனை முடிவில் கல்லூரி தொடர்பான ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனைகள், கணினி ஆர்டிஸ்டுகள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் எடுத்து சென்றது என தெரிய வந்தது. மேலும் நேற்று காலை முதலே, அதாவது தொடர்ந்து 17 மணி நேரம் தொடர்ந்து சோதனை நடைபெற்றது. சோதனை சுமார் 17 மணி நேரம் வரை நடைபெற்றது. 17 மணி நேரத்திற்கு பிறகு சோதனை முடிவுற்றது. விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.